இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கேடி சேது, ஜனமா அம்மா, தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிடுங்க. சரிங்கம்மா. சிபி, இது என்னோட சாம்ராஜ்யம். இங்க ஒரு நூல் அசைறதுனா கூட என் அனுமதி வேணும். நீ என்ன நினைக்கிற? நீ தமிழ கஷ்டப்படுத்தினா நான் வந்து உன்கிட்ட கெஞ்சி, ஐயோ சிபி தமிழ விட்டுரு, நான் என்ன வேணாலும் பண்றேன்னு சொல்லி அழுவேன்னு யோசிக்கிறியா? நான் உன்னை தூக்கி வளர்த்தவன். என்கிட்டயே வா. நீ விரட்டினா ஓடுறதுக்கு தமிழ் ஒண்ணும் புள்ளிமான் இல்ல. தமிழ நான் புலி மாதிரி ட்ரெயின் பண்ணிருக்கேன். தமிழ் சத்தியத்துக்கு மட்டும்தான் கட்டுப்படுவா. இந்த வெட்டி சலசலப்பெல்லாம் வேலைக்காகாது. அப்புறம் மச்சான், அந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன்ல வெளில போகடா. விட்டா கடிச்சு குதறிவா போலையாவா? எதுக்கு கோவப்படுறான்? அவ ரொம்ப மோசமானவதான்னு, ஆனா அவகிட்ட ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கும். அத கண்டுபிடிச்சு நம்ம சிபி மாமா கிட்ட போட்டு கொடுத்தா? போட்டு கொடுக்கலாம் தான். ஆனா தமிழ் அந்த குடும்பத்தை ஃப்ராடுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் சிபி சாம நம்பிக்கிட்டு தானே இருக்கான். இதுவும் வீக்கு தான். வேற 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 இன்னும் கொண்டு வந்து எதிர்பார்க்கிறேன். என்ன இது? ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குது. ஒரு நெகட்டிவ் கேரக்டர் காலி பண்ணா ஒரு ஐடியா கூட கிடைக்க மாட்டேங்குது. பிரச்சனை என்னன்னா, அவ கூட ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் சேர்ந்துருக்குல, அதான் நமக்கு பிரச்சனை. கரெக்ட். அண்ணே சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க அண்ணே. அக்கா பாவம். ஏனே நேத்து வரைக்கும் நாங்க 2 பேரு, ஆனா இன்னைக்கு we are 3. அதெல்லாம் பாத்துக்கலாம் விடு. எங்க போற போறா? சரிண்ணே. சாம், இதுதான் நல்ல சான்ஸ். எப்படியாவது சிபி கூட ஒரு நைட் தங்கிரு. என்னன்னா? வேற வழி இல்ல. கேக்குறதுக்கு அசிங்கமா தான் இருக்கும். என்ன பண்றது? இந்த மாதிரி ஃப்ராடு ஃபோர்ஜரி பண்ணி தான் நம்ம இடத்த தக்க வைக்க வேண்டியதா இருக்கு. அதை மட்டும் செஞ்சிரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். யோசிக்காத சாம். நான் உன்னை ரூம்க்கு கூட்டிட்டு போறேன். வா போலாம். பாத்து பாத்து சிபி. ஏண்டா 2 பேரும் ஜோடியா வராங்களே. சிபி வேற போதையில இருக்கான். இது நல்லதில்ல செய்து. ஆமாம் ப்ரோ, விடக்கூடாது. நான் போறேன். எனக்கு ஏதாவது ஆபத்துனா பின்னாடி வந்துரு. சரியா? புரியுதாங்க. பாத்து பாத்து. சாம், எங்க போற? சிபிய ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நாங்க பாத்துக்கிறோம். நீ கிளம்பு. இல்ல, உன்னை நம்பி எல்லாம் சிபிய ஒப்படைக்க முடியாது. ஓ, உன்னை நம்பி ஒப்படைக்கலாம், என்ன நம்பி அனுப்ப முடியாதா? ஆமா. சிபி மேல என்ன விட வேற யாருக்கு அக்கறை இருக்கும்? இது வேறயா? நீ தள்ளு, நான் ரூமுக்கு கூட்டிட்டு போய் படுக்க வைக்கிறேன். வா, நீ வா பேபி. என்னடா பாத்துட்டு வாடா. வரவா? ஆபத்து வா. ஐயோ, ஜனமா வராங்க. ஜனமா வராங்க. ஓ ஜனமா வராங்களா? சாம், சீக்கிரம் போயிரு. இப்படி சிபி கூட நீ குடிச்சுக்கிறத பார்த்தான்னு வச்சுக்க, ஜனமா டென்ஷன் ஆயிடுவாங்க. பெரிய கலவரமே வெடிச்சிடும். தயவுசெய்து போயிரு. சீக்கிரம் போ. போ 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 சாம். போ, நான் பாத்துக்கிறேன். போ போ. வாடா. இது சொன்னாலும் நம்புறாளே. ப்ரோ,
ஒர்க் அவுட் ஆகுது. வா 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 வா. என்னங்கடா ஒண்ணும் இல்ல, நீ குடிச்சிருக்கேல அதான். மாமாக்கு உடம்பு சரியில்லைக்கா. என்ன சொல்ற? ஆமாக்கா, ஃபீவரா இருக்கும் போல. அதுவும் கேடி சொன்னார்க்கா. போய் என்னன்னு பாரு. நான் எப்படி? ஐயோ அக்கா, போய் பாருக்கா. அக்கா நீ வேகமா போக்கா. தேனு அக்கா போக்கா. போ போ. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னை பழி வாங்கி தீருவேன். சிபி சார், சும்மா விட என்னாச்சு? மாட்டேன். தமிழ் வா வா. ஏய், நீ என்ன ஏமாத்திட்டல. நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டி. அப்பாடா. சார் குடிச்சிருக்கீங்களா? சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க? நீ என்ன ஏமாத்திட்ட. என்ன நம்ப வச்சு ஏமாத்தி உன் கழுத்துல தாலி கட்ட வச்சிட்டல. ஏய், உன்னை நான் சும்மா ஏய் கோ கோ. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஏய், என்ன என்ன பயமா இருக்கா? என்ன பார்த்து பயப்படுறியா? என்னை பார்த்து நீ பயப்படணும். நான் பண்ற கலாட்டால அந்த தமிழ் அலறி அடிச்சு ஓடணும். அதுக்கப்புறம் என் தங்கச்சி சமிக்தாவ யாராலையும் அசைக்க முடியாத. சமிக்தா என்ன பண்ணான்னு தெரியலையே.